வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மொச்சை போட்டு வறுக்க போகிறேன். பச்சை மொச்சை உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் குக்கரில். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 2 முருங்கைக்காய், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1 கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தேங்காய் பெருசாக 1 மூடி, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, வெள்ளைப்பூண்டு 2-3 பல், வெங்காயம் பாதி, தக்காளி 1 இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், தக்காளி வதங்கிருச்சு. முருங்கைக்காய் போட்டுக்கலாம், அரைச்ச மசாலா போட்டுக்கலாம், மிளகாத்தூள், உப்பு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் போடலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். கத்திரிக்காய் போட்டால் உடனே வெந்துடும், அதனால் முருங்கைக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கத்திரிக்காய் போடலாம். கொதி வந்துருச்சு. இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வேகட்டும். மூடி வைக்கிறேன். கிளறிக்கலாம். இன்னும் வேகலை பாருங்கள், வெள்ளையாக இருக்குது, இன்னும் வேகலை. இங்கே வெந்துருச்சு, அடிபாகம் நல்லா வேகட்டும். கிளறிக்கலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சு, முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன், அப்புறம் திறந்து வேக வைக்கிறேன். வெந்திருக்கும். கிளறிட்டு காமிக்கிறேன். கிளறியாச்சு. இப்போ நான் மொச்சக்காய் வேக வச்சதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, 2 கிளறிட்டு எடுத்து வச்சிடலாம். இது ஆல்ரெடி வெந்துருச்சு, அதனால் ஒரு கிளறிட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம் பாத்திரத்தில். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சாச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சக்காய் கிரேவி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.